ஹை ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு அந்த கம்ப்ளீட்டாக அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்துட்டாருங்க. இதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அவர் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும்போது தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கே போகிறது, எங்கே போனாலும் வந்து நமக்கு வந்து எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மைண்டுக்குள்ளே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எல்லாத்தையும் வந்து சேர்த்து இப்போ வந்து மொத்தமாக வந்து விட்டுட்டு போகிறது வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து மனசே கேட்கல. நான் வந்து இவ்வளோ ஜீரோ ஆகிட்டுருக்கேன்னா, இவ்வளோ மூட நம்பிக்கையாக இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேனே அவங்க மேலே, எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து இருந்தேனே. என் அக்கா வந்து எனக்காக வந்து எல்லாமே வந்து நல்லா தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அப்படியே வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக வந்து ஆகிடுச்சு. நான் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து என் அக்கா மேலே வந்து நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதே எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து மல்லி மேலேயும் வந்து கோவத்தை வந்து வச்சுட்டு இருந்தேன். எதுக்காக வந்துன்னா, என் அக்கா வந்து இன்னுமே வந்து புரிஞ்சிக்காமல் வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ வந்து மொத்தமாக வந்து முடிச்சு விட்டாங்களே நம்மளை. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது, அதுக்கு ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு. மல்லி வந்து நம்ம மேலே வந்து பாசத்தை வந்து வச்சிட்ருந்தாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்காமல் எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனால் வந்து பாசமே இல்லாத இடத்துல வந்து நம்ம வந்து பாசத்தை வந்து எதிர்பார்த்துருக்கோமே, அதுதாங்க வந்து நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து புரிய வரும். அப்படி வந்து புரிய வரும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லிகிட்ட வந்து முதல்ல வந்து விஜய் வந்து என்ன பண்ணுவார், என்னை வந்து மன்னிச்சிடு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சிட்டு இருப்பார். அந்த கெஞ்சலுக்கு அந்த கொஞ்சலுக்கு எல்லாமே வந்து இங்கே வந்து ஒன்றும் இடம் இல்லை அப்படின்னலாம் வந்து மல்லியை வந்து சொல்லவே மாட்டாங்க. என்னை வந்து முதல்ல வந்து மன்னிச்சிடு மல்லி, என்னால் வந்து குற்ற உணர்ச்சி வந்து தாங்க முடியல. நீ பண்ண இவ்வளோ பெரிய ஹெல்ப்புக்கு வந்து என்னால் வந்து தாங்க முடியல, குற்ற உணர்ச்சி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லுவோம். நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணீங்க, நீங்கள் வந்து தப்பு பண்ணல, உங்கள் அக்கா தான் வந்து தப்பு பண்ணாங்க. அவங்க தப்பு பண்ணதுக்கு வந்து நீங்கள் வந்து எதுக்காக வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க? தப்பு பண்ணது எல்லாமே வந்து அவங்க தான் வந்து உங்களை வந்து நம்பி வந்து ஏமாற்றிருக்காங்க. நீங்கள் வந்து யாருக்கும் வந்து எந்த தப்பும் வந்து பண்ணல. நீங்கள் வந்து இருக்கிற வரைக்கும் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து பண்ணீங்க. அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணுன்னு வேண்டிய அவசியமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து மல்லி வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, என்ன எனக்கு தெரியும் நீங்கள் வந்து யார் எப்படி அப்படின்றது எல்லாமே. நீங்கள் வந்து யாருக்காகவும் வந்து மனசார வந்து தப்புன்னு நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா தெரியும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஆறுதல் வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, விஜய்க்கு வந்து ஆறுதல் சொன்னாலுமே வந்து ஆனால் விஜய் வந்து அந்த ஆறுதலை வந்து கேட்டுக்கிற நிலமையில் வந்து கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருது. ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து தாங்கிக்கவே முடியல. மொத்தமாக வந்து என் அக்கா வந்து இப்படி வந்து என்னை வந்து ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கொஞ்சம் கூட வந்து நம்பி அந்த இதை வந்து நம்பிக்கையை தாங்கவே முடியல, அந்த நம்பிக்கை துரோகத்தை. அப்படியாப்பட்ட ஒரு துரோகத்தை வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறாரு, மல்லி தான் கண்டிப்பாக வந்து கூட இருந்து எல்லாத்துக்குமே வந்து மோட்டிவேட் பண்ண போகிறாங்க. மல்லி வந்து பண்ணுற மோட்டிவேட்னால் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து இன்னும் வந்து பூஸ்டப் ஆகி கண்டிப்பாக வந்து அவர் வந்து நினச்சதை எல்லாத்தையுமே வந்து சாதிக்கிற திறமை வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெரியும். அது மாதிரி தான் வந்து மல்லியும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒன்றும் உடஞ்சி போயிடாதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து புரிய வருது. நான் என்னையிலேருந்தோ வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இப்பயாச்சும் வந்து புரிய வந்தது. அந்த காசு பணம் சொத்து தானே, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து திரும்ப வந்து சம்பாரித்து சாதித்து உங்களால் வந்து திரும்ப எடுத்துக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ டேலண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் வந்து ஜுஜிபி காசு பணம், அந்த காசு பணத்துக்காக நீங்கள் வந்து இப்படி வந்து உடஞ்சி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு மோட்டிவேட் வந்து பண்ணுறாங்க. சரி, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அண்ணா வீட்டில் தான். அவங்களுடைய அண்ணாவுக்கு வந்து ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது கூட வந்து பணம் வந்து கொடுக்க முடியாத நிலமையில் வந்து தள்ளப்பட்டிருந்தார் நம்ம விஜய். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலே வந்து போய் கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் தான் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து விஜய் வந்து தள்ளப்படும்போது கண்டிப்பாக வந்து என்ன தான் வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதை வந்து நான் என்னை வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டுகிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம விஜய். சரி, போதும் விஜய், குற்ற உணர்ச்சியில் வந்து நீங்கள் வந்து
கேட்குற மன்னிப்பு எல்லாமே வந்து போதும். இதுக்கப்புறமாச்சு வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து மல்லியை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை வந்து லீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து விரும்பி வேண்டி வந்து கேட்டுக்கிறேன். அதை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து மறந்துடாதீங்க. மல்லி பண்ணதை வந்து மறந்துடாதீங்க. அந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து சாப்பிடவும் வந்து போகிறீங்க. அந்த வீட்டோட உப்பு வந்து சாப்பிடும்போது நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவியை வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்காக நம்ம வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து மல்லியோட அண்ணி வந்து என்ன ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு முகம் சுளிக்கிற விஷயமா வந்து விஜய்க்கு வந்து படுதுங்க. அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.